ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காவேரி இருந்துட்டு இந்த தீபாவளியை பயங்கர சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, தீபாவளிக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு எல்லாருமே சாப்பிட கூப்பிட்றாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு, வாங்க எல்லாருமே சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வெரைட்டியாக மட்டன் சுக்கா, இட்லி, தோசை, அப்புறம் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மதியத்துக்கு பிரியாணின்ற வேற மாதிரி சொல்லிடுறாங்க. இது மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேட்டிங்கன்னா நாங்கள் மதியம் ரெடி பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யமுனா இருந்துட்டு, மாமா இதுவே அதிகம் தான் மாமா, இதே நம்மளால சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியல, இதே போதும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. இந்த தீபாவளியை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மொமெண்ட்டும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கங்காவை தவிர கங்கா இருந்துட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்காத மாதிரியும் கடுப்பாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம யமுனா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அதாவது நிவின் இருந்துட்டு யமுனா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பாசமா பேசுற மாதிரி இருக்காரு இல்லையா, அதனால பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டும் ஆயிடுது. நைட் ஆன உடனே நிவினை நினச்சி பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம யமுனா இருந்துட்டு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளியெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தீபாவளியை முடிச்சுக்கிட்டு எல்லாருமே சோபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கத்த, இந்த வீட்டை விற்கிறதா இந்த வீட்டை நான் காவேரிக்காக வாங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது சாரதா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கத்த, நீங்கள் இந்த வீட்டை விற்கிறத பற்றி நீங்கள் பேசிகிட்டே தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காவேரி சொன்னால், இந்த வீட்டை விற்கிறதுல காவேரிக்கும் விருப்பம் இல்லை, காவேரிக்கு அந்த வீட்டை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்காம இந்த வீட்டை விற்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால காவேரிக்காக இந்த வீட்டை நாங்களே வாங்கிக்கிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட யமுனாவும் கங்காவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் யமுனாக்கும் கங்காவுக்கும் இந்த விஷயத்தில் விருப்பமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம யமுனா இருந்துட்டு இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்பவே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, இந்த வீட்டை காவேரி தான் வாங்குறான்னா கண்டிப்பாக இந்த வீட்டை விற்கிறதுல எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் இந்த வீட்டை விற்கிறேன்ப்பா, காவேரிக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கங்கா இருந்துட்டு பயங்கரமாக கோப்படுறாங்க. இங்கே பாருங்க, இந்த வீட்டை காவேரிக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னுறாங்க. இதை கேட்ட காவேரி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதாவது காவேரிக்கு முன்னாடியே தெரியும் கங்காவும் யமுனாவும் இப்படி தான் பேசுவாங்கன்றது முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தானே, அதனால கொஞ்சம் கேஷுவலாக பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா கிட்ட விஜய் வந்துட்டு, இங்கே பாருங்க, காவேரி இந்த வீட்டை வாங்குறதுனால விலை கம்மியெல்லாம் வாங்கிடுவாங்கன்னு நினச்சிக்காதீங்க, நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறீங்களோ அதை அந்த காசு கொடுத்தே நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த வீட்டை அவளுக்கு விற்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் வீட்டை விற்கிறது உங்களுக்கு விற்க மாட்டோம், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கேட்டார் இல்லையா, நாங்கள் அவங்களுக்குள்ளே கொடுத்துக்கிறோம், நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னுறாங்க. இதை கேட்ட விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் அதாவது உங்கள் அப்பா மேலே பாசம் இருக்குதா இல்லையானலாம் எனக்கு தெரியாது, ஆனால் காவேரி மட்டும்தான் அதுக்காக போராடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் எதுக்காக உங்கள் அப்பாவோட அதாவது உங்கள் அப்பாவோட ஃபீலிங்ஸுக்கு அவங்களோட உணர்வுகளுக்கெல்லாம் எதுக்காக நீங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டீங்க, உங்களுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அவ்வளோ கஷ்டத்துலையும் இப்போது காவேரி அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே நினைக்காம இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்கள் அப்பா மேலே உங்களுக்கு பாசமே கிடையாதா, அவர் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த வீட்டுக்கு நான் ரெண்டு டைம் தான் போயிருக்கேன், ஆனால் அந்த வீட்டில் அவ்வளோ ஒரு நிம்மதியும் சந்தோஷமாக கிடைக்கிது. அந்த வீட்டில் அவங்க அப்பாவே வாழ்றதா நினைக்கிறா காவேரி, அதனால தான் நான் இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த வீட்டை விற்கிறதா இருந்தா காவேரிக்கு கொடுங்க, அப்படி இல்லையா இந்த வீட்டை விற்கிறத பத்தி யாருமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட கங்கா இருந்துட்டு, இங்க பாருங்க, அதை நீங்க முடிவு பண்ணாதீங்க, அதுக்கு நாங்க இருக்கோம், அந்த வீட்டை விற்கிறதா இல்லையான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், நீங்க இந்த விஷயத்துல தேவையில்லாம தலையிடாதீங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம பாட்டி இருந்துட்டு, என்னம்மா கங்கா இப்படி எல்லாம் பேசுறேன், இங்க பாருங்க பாட்டி, நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு நீங்க தப்பா இதை எடுத்துக்காதீங்க, இந்த விஷயத்துல யார் பேசினாலும் நான் இப்படி தான் பேச போகிறேன், இங்கே பாருமா, அதுக்கு தான் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு உங்ககிட்ட படித்து சொன்னேன், ஆனால் என்னை இவ்வளோ கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்களே, இந்த விஷயத்த பேசுறதுக்காக தான் இவங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் யமுனா இருந்துட்டு, இங்கே பாருமா, கங்காக்கா சொல்கிறதே தான் நானும், இந்த வீட்டை காவேரி வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்லைம்மா, நம்ம வீட்டை விற்கிறதா முடிவாயிடுச்சு, இப்போது நம்ம இவருக்கு அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் கேட்டாங்களா, கங்காக்கா சொன்ன மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதா சரியா
இருக்கும். இப்போ காவேரிக்கு இந்த வீட்டை கொடுக்கறது சரியா இருக்காதுமா அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் ஏண்டி நீங்க 2 பேரும் எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் இப்படி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கலடி. இங்க பாருமா, நீ நினைச்சு பாரு, நினைக்காம இரு. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. இந்த வீட்டை விக்கிறோம், அவ்வளவுதான். இந்த வீட்டை விக்கிறது இவளுக்கு இல்ல. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வள்ளியக்கா புருஷன் கேட்டுட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு, அந்த வள்ளியக்கா புருஷனுக்கு தான் இதை கொடுக்க போறோம். நீ திரும்ப திரும்ப இதை பத்தி பேசி என்னை கோவப்படுத்தாத, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட கிளம்புறத பார்த்த நம்ம காவேரி இருந்துட்டு, விஜய் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இல்ல, இந்த பிரச்சனையில கங்காவும் யமுனாவும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் சொன்னேனா இல்லையா ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னேன், நீங்க தான் கேட்காம இப்போ இந்த வீட்டை வாங்குறேன்னெல்லாம் சொன்னீங்க. நான் சொன்னேன்ல அவங்க 2 பேருமே ஒத்துக்க மாட்டாங்கன்னு. நீங்க எதுக்குங்க இப்ப அசிங்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ஒரு பக்கம் விஜயை நினைச்சு ஃபீல் பண்ணவும், இங்க பாரு காவேரி, உனக்காக நான் அந்த வீட்டை வாங்க தான் போறேன். யாரு தடுத்தாலும் இந்த வீட்டை நீ வாங்குறத தடுக்கவே முடியாது காவேரி, நீ கவலைப்படாத. கண்டிப்பா இந்த விஷயம் இந்த விஷயத்த நான் முடிச்சு வைக்கிறேன். இங்க பாருங்க, ஏற்கனவே கங்காக்கா ரொம்ப கோவமா இருக்கு. இனிமே நம்ம ஏதாச்சும் பேசுனா கங்காக்கா இன்னும் கோவமா தான் ஆகும். வேண்டாம் விடுங்க, அவ வீட்டை விற்கிறேன்னு சொல்லிட்டு முடிவே எடுத்துட்டா. இதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரி விடுங்க அப்படின்னுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு, எப்படி காவேரி விட முடியும்? இதெல்லாம் சும்மா எல்லாம் விட முடியாது. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறியா? நீ இப்படி பண்ணி தானே இப்போ நீ உன்னோட ஃபீலிங்ஸ், உன்னோட உணர்வுகளுக்கு யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. நீ வீட்டுல இந்த மாதிரியே இருந்து அவங்களுக்கெல்லாம் பழக்கத்தை கத்து கொடுத்துட்ட. இங்க பாரு காவேரி, உன்னோட சந்தோஷத்துக்காக உன்னோட சந்தோஷம் இழந்துட்டு மத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்காத. ஃபர்ஸ்ட் உன்னோட சந்தோஷத்தை நீ நிலைக்க வச்சுக்கோ. தெரியுதா உனக்கு? இனிமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் இந்த வீட்டை எப்படி வித்துறதாங்கன்னு நானும் பாத்துறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா இருந்துட்டு, இங்க பாருங்க, நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா காவேரி அவங்க அப்பா மேல எவ்வளோ பாசமா அன்பு வச்சிருக்கா, அந்த வீட்டு மேல எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது உங்களுக்கு தெரியுதா தெரியலான்னு எனக்கு தெரியல. நீங்கெல்லாம், அதாவது காவேரி மட்டும்தான் அவங்க அப்பாவை நினைச்சு இப்படி எல்லாம் உருகுறாளா, இல்ல நீங்களும் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. அத்தை, நீங்க மன்னிச்சிடுங்க. உங்களோட 2 பொண்ணுங்களுக்கும் அவங்கள பத்தி மட்டும்தான் யோசனை. அவங்கள பத்தி மட்டும், அதாவது சுத்தமான மைண்ட் செட், அதாவது அவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் எல்லாமே யோசிக்கிறாங்களே தவிர மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்களா? எப்படியெல்லாம் பேசிட்டு போனாங்கன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க தம்பி, நான் கங்கா கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன் தம்பி. கங்கா இப்படியெல்லாம் பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே கோவமா அமைதியாவே இருக்காரு. அதுக்கப்புறம் கல்யாணி கிட்ட போயிட்டு, சாரதா இங்க பாருங்கம்மா, கங்கா ஏதோ கோவத்துல பேசிட்டு போயிட்டா, நீ என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. இந்த தீபாவளியை நீங்க ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் எங்களை இங்கெல்லாம் வர வச்சிங்க. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நான் இந்த விஷயத்த பத்தி கங்கா கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நர்மதாவை கூட்டிட்டு, பாட்டி நர்மதா, நம்ம நிவின் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வீட்டுல இருக்கிறது இல்ல. வீட்டுல இல்லாதனால வீட்டுல நடந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே தெரியாம வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே அப்செட்டா இருக்கிறத பார்த்த நிவின் இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு, என்ன பிரதர் என்னாச்சு, ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நிவின் கிட்ட, இங்க பாருங்க பிரதர், இந்த கொடைக்கானல்ல இருக்க வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லுங்க பிரதர். யமுனா இந்த வீட்டை விற்கிறத பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்கிறதா சொன்னா, வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. இங்க பாருங்க பிரதர், உங்களுக்கு வீட்டை விற்கிறதுல விருப்பம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க பிரதர், அது அவங்களோட வீடை விற்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் தெரியாது. இதை பத்தி நான் யோசிக்கவும் கிடையாது. அந்த வீட்டை ஏன் விற்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, அந்த வீடு சும்மா தான் இருக்குது, சும்மா இருக்கிற வீட்டை வித்தா என்னன்னு சொல்லிட்டு யமுனா சொன்னா, அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டை விற்க கூடாதுன்னு காவேரி எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கா. ஆனா யமுனாவும் கங்காவும் இதை கேட்காம ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த வீட்டை வித்தே தான் ஆகணும், அவங்க 2 பேருக்கும் காசு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நம்ம சாரதா அத்தை கிட்ட. அதே மாதிரி அந்த காசுக்காக தானே வீட்டை விற்கிறேன்னு சொல்றாங்க. இப்போ காவேரிக்காக நானே அந்த வீட்டை வாங்குறேன்னு சொன்னா யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. இது என்னதான் எனக்கு
புரியல, யாரோ ஒருத்தர் வாங்குறத நான் வாங்குறேனே, அதுவும் நீங்க எவ்வளோ விலை சொல்றீங்களோ அது எல்லாத்தையுமே கொடுத்து நான் வாங்குறேன்னு சொல்றேன். ஆனா 2 பேருமே ஒத்துக்காம காவேரிக்கு இந்த வீட்டை கொடுக்கறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. என்ன பிரதர் சொல்றீங்க, இவ்வளோ நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க பிரதர், நீங்க இருப்பீங்க என் கூட அதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க வெளியே போயிட்டதுனால உங்களுக்கு எதுவும் தெரியல. நீங்க யமுனா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு என்னன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க பிரதர், நீங்க சொல்றது நியாயம் தானே, எதுக்காக அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு வீட்டை விற்காம இருக்கணும், இல்லைன்னா வீட்டை வாங்குறேன்ற உங்களுக்கும் கொடுக்கணும். எதுவுமே பண்ணாம அவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? நான் உங்ககிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்றேன் பிரதர், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க பிரதர், நானும் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு தான் இருக்கு. ஆனா இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கரமா கோவம் வருது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவ்வளோ ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க. இங்க பாருங்க பிரதர், இவ்வளோ ப்ரெஷரை நீங்க ஏத்துக்காதீங்க. கண்டிப்பா நான் இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போயிடுறாங்க இல்லையா, அதனால பயங்கர கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கங்காக்கு ஒரு ஃபோன் வருது, அதாவது அன்னோன் நம்பர்ல இருந்து. அதாவது எடுத்து அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன கங்கா, வீட்டை விற்கிறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து கேட்கிறாரு. நீங்க யாருங்க, எடுத்த உடனே வீட்டை விற்கிறத பத்தி எல்லாம் பேசுறீங்க, எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன கங்கா, என்னோட வாய்ஸ் கூட உங்களுக்கு எல்லாம் மறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, நீங்க யாருன்னே சொல்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா எனக்கு யாருன்னு தெரியும், ஃபர்ஸ்ட் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் பசுபதி பேசுறேன் அப்படின்றாங்க. பசுபதி பேசுறேன்னு சொன்ன உடனே பயங்கர ஷாக்கோட, நீ எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, நீங்க வீட்டை விற்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த வீட்டை இப்போ விஜயே வாங்குறேன்னு சொன்னதுனால நீ பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்ட அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருடா, நான் வீட்டுக்கு வரல, நாங்க வீட்டை விற்கிறங்க, விற்கல, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, கண்டிப்பா இந்த வீட்டை காவேரி வாங்காதபடிக்கு நான் பண்றேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். காவேரிக்கு கொடுக்க கூடாதுன்னு தானே உன்னோட விருப்பமோ, எனக்கும் அதே விருப்பம் தான். காவேரிக்கு இந்த வீடு போய் சேரக்கூடாது, அவளுக்கு இந்த வீடு போகவே கூடாது. நான் உன் கூட சேர்ந்துக்கிட்டு நான் காவேரியே நம்ம பழி வாங்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ண பாக்குறாரு. இதை கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டேன். இங்க பாருடா, என்னதான் எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி கேவலமான புத்தியெல்லாம் எனக்கு வராதுடா, ஃபர்ஸ்ட் போனை வைடா அப்படின்றாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றதை கேட்டனா கண்டிப்பா உன்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம். உன்னோட புருஷன் காசுக்காக வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறாருல்ல, அந்த காசு மொத்தத்தையும் நான் கொடுக்குறேன். உன்னோட புருஷனை நான் ஒரு பணக்காரனா மாத்தி கட்டுறேன். இங்க பாரு, நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டனா கண்டிப்பா உன்னோட புருஷன் பணக்காரன் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடா, இந்த மாதிரி ஈன புத்தி எல்லாம் எனக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் நீ போனை வைக்கிறியாடா, எனக்கு எதுக்கு, இனிமே போன் பண்ணிட்டேன் பயங்கர கோவமா ஆயிடுவேன், நீ போனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது பசுபதி பேச்ச கேட்டா இப்போ நம்ம பணக்காரா மாறிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் காவேரியோட வாழ்க்கையும் நினைச்சியும் ஃபீல் பண்றாங்க. நம்ம கங்கா ஏன் தான் இப்படி மாறிட்டாங்கன்னு தெரியல, பசுபதிக்கு ஃபேவரா ஆகிற அளவுக்கு மாறிட்டாங்க. அப்படி கங்கா, அதாவது காவேரி அப்படி என்னதான் கங்காக்கு அதாவது துரோகம் பண்ணாங்கன்னு தெரியல, அவ்வளவு கோபமா இருக்காங்க. அதாவது கங்கா இருந்துட்டு ரொம்பவே பணக்காரியா வாழணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா அது அவங்க ஆசைப்பட்டது நடக்கலன்றதுக்காக அந்த ஆசைப்பட்ட வாழ்க்கை காவேரிக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறாமையில தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம பண்றதெல்லாம் எப்ப தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியணும் தெரியல. அது புரிய வர நேரம் நம்ம காவேரியை பார்த்து காவேரி கிட்ட ரொம்ப சாரி கேட்பாங்க. ஆனா காவேரி அந்த சாரியை ஏத்துக்கிற நிலைமையில இருப்பாங்களா இருக்க மாட்டாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு காவேரி கிட்ட, இங்க பாருடி காவேரி, கங்கா பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத, நான் போயிட்டு அவகிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன், நீ கவலைப்படாம இருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லம்மா, நான் அதாவது அவ ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், ஆனா இப்படியெல்லாம் பேசிட்டு போவான்னு எனக்கு தெரியாதுமா. கங்காக்கா ஏமா இப்படி எல்லாம் மாறிட்டா, நான் என்னம்மா அவளுக்கு பாவம் பண்ணேன், என்ன துரோகம் பண்ணேன், அவ நல்லா இருக்கணும்னு தானே நினைச்சேன், ஏமா என்ன மட்டும் இப்படி பிரிச்சு பாக்குறா, எனக்கு புரியலம்மா, நான் என்ன தப்பு பண்ணனே எனக்கே தெரியல, என்ன ஏதோ தப்பு பண்ண மாதிரி என்னை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, நான் என்ன தப்பு பண்ணமா, ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா கூட என்கிட்ட சொல்லிடுங்கம்மா, நான் அதை திருத்துறதுக்கு முயற்சி பண்றேம்மா, ப்ளீஸ்மா சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது சாரதா இருந்துட்டு, இங்க பாரடி காவேரி, நீ எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காக இத்தனை நாள் கஷ்டப்பட்ட, ஆனா இப்பதான் உனக்காக வாழணும்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்க, இங்க பாரு, உன்னோட வாழ்க்கையை மட்டும் பாரு, இந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்,
இருக்கிறேன். அவகிட்ட பேசிட்டு நான் உன்கிட்ட சொல்றேன், இந்த வீட்டை விற்கிறது தான் நான் உனக்கு தான் கொடுப்பேன், அப்படி இல்லையா அந்த வீட்டை விற்கவே மாட்டேன், நீ கவலைப்படாத காவேரி அப்படின்றாங்க. இங்க பாருமா, இந்த வீட்டை மட்டும் விற்கிறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேமா. வேற யாருக்காச்சும் இந்த வீட்டை வித்தீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க இந்த வீட்டை வித்தே ஆகணுன்றதுக்காக தான் நம்ம விஜய் இருந்துட்டு இந்த வீட்டை நம்மளே வாங்கிக்கிறாருன்னு சொன்னாரு தவிர வேற எதுக்காகவுமோ அவர் வாங்குறேன்னு சொல்லவே இல்லைம்மா. அவ என்னமோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு போறாமா, அவ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அவ பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு, அதாவது சாரதா இருந்துட்டு, இங்க பாருடி, நீ வருத்தப்படாத, நீ இப்படி எல்லாம் வருத்தப்பட்டா எனக்கு தான் கஷ்டமா இருக்குது, ஒரே வயிற்றுல பிறந்துட்டு நீங்க எல்லாம் இப்படி சண்டை போட்டுக்கிறத பார்க்க என்னால முடியலடி, உங்க அப்பா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நீங்க இப்படி எல்லாம் சண்டை போடுறத பார்த்தா. இங்க பாருமா, நாங்க சண்டை போடணும்லாம் போடலமா, அவ எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா அப்படின்றாங்க. சரி, நீ போயிட்டு அந்த அம்மா கிட்ட பேசு, கங்கா பேசுனதுல அவங்க மூஞ்சே மாறிடுச்சு, போயிட்டு அவங்க கிட்ட பேசு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கல்யாணி நின்றுட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருடா விஜய், உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை எல்லாம், எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவங்க வீட்டை யாருக்கோ வித்துட்டு போறாங்க, உனக்கு என்னடா, அவ எப்படி எல்லாம் பேசினான்னு பாத்தியா, இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், அவங்க விஷயத்துல எதுவும் தலையிடாதன்னு சொல்லிட்டு, அவங்க குடும்பத்துக்காக நீ எவ்வளவு பண்ணிருக்க, ஆனா அதாவது அது எல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாங்களா, எதுவுமே யோசிச்சு பார்க்காம உன்னை யாரோ மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த வீட்டுலடா போய் இத்தனை நாள் இருந்த, உன்னை இத்தனை நாள் இருந்ததுக்கு அவங்க எதுவுமே சொல்லலையடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க பாட்டி, அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாங்க, நாங்க இருந்தப்போ என்னை யாருமே எதுவுமே சொல்ல கிடையாது, நாங்க இருந்த வரைக்கும் அத்தை என்ன ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, நீங்க அவங்கள குறை சொல்லாதீங்க, இங்க பாருடா, இப்படி பேசி தாண்டா உன்னை இப்படி பேசிட்டு போறாங்க, நீ எல்லாமே வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தாண்டா உன்னை எல்லாருமே இப்படி கேவலமா பேசிட்டு போறாங்க. இங்க பாருடா விஜய், நான் இப்ப சொல்றேன் பாரு, திரும்ப அந்த குடும்பத்துல இருக்கிற விஷயத்தெல்லாம் நீ எடுத்துட்டு வந்து உன்னோட மண்டையில போட்டுக்கிட்டு நீ குழப்பிக்கிட்டு இருக்காத, அவங்க குடும்ப பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க, நீ இப்போ உன்னோட லைஃப்ல இருக்கிற பிரச்சனையை மட்டும் பாரு, நீ கம்பெனிக்கு போ, கம்பெனில என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அதை மட்டும் பாரு, தேவையில்லாம அவங்க குடும்பத்துல போயிட்டு மூக்க நுழைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு யமுனா கிட்ட, இங்க பாருடி, உனக்கு காவேரிக்கு இந்த வீட்டை கொடுக்கறதுல உனக்கு விருப்பம் இருக்குதாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருக்கா, எனக்கு காவேரி அக்காவுக்கு இந்த வீட்டை கொடுக்கறதுல சுத்தமாக விருப்பமே இல்லைக்கா, எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, இந்த வீட்டை மட்டும் அவன் வாங்கிட்டானா ரொம்ப ஓவரா சீன் போடுவாக்கா, என்னால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டெல்லாம் இருக்க முடியாதுக்கா அப்படின்றாங்க. நானும் இதே காரணத்துக்காக தாண்டி வேண்டான்னு சொன்னேன், இவ இப்பவே ஒரு மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருக்கா, ஆனால் அந்த வீட்டை வாங்கிட்டானா கண்டிப்பாக அவளை கையில் பிடிக்கவே முடியாது, அது என்னோட வீடுன்னு சொல்லிட்டு அவ நம்மளை மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருக்கா, நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக தான் இந்த வீட்டை வித்து காசு கேட்டோம், ஆனா இந்த வீட்டை அவளே வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல, அக்காவும் தங்கச்சியும் பண கஷ்டத்துல இருக்கோமே, தனக்கு கொடுத்து உதவலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, ஆனா யோசிக்காம அந்த வீட்டை நம்மளே வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாளே, நம்ம கிட்ட இருக்கிற காசு யாருக்குமே போயிடக்கூடாது, தான் மட்டும்தான் பணக்கார இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. அவ புத்தியே இப்படிதான்க்கா, நம்ம நல்லா வாழ்ந்துடக்கூடாது, அதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதாவும் அந்த நேரம் பார்த்து உள்ள வந்துடுறாங்க. ஏச்சி, ரெண்டு பேரும் வாயை மூடுங்கடி, எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கீங்க, எதுக்காக இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கீங்க, இவ்வளவு கேவலமா நீங்க பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலடி, எதுக்காகடி காவேரியை பார்த்து இப்படி வயிறு எரிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க இப்படி எல்லாம் வயிறு எறிவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலடி, கூட பிறந்த தங்கச்சியும் அக்காவும் நினைக்கல, தங்கச்சியும் நினைக்கல, இப்படி அவளை மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு வந்துட்டீங்களேடி, அவ இத்தனை நாள் வரைக்கும் அவ குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைச்சு கொட்டிட்டா, இப்பதான் தனக்காக வாழணும்னு சொல்லிட்டு போயிருக்கா, அது உங்களுக்கு கண்ணு பொறுக்கலையாடி, உங்களுக்கு அவ்வளோ வயிற்றுச்சலா இருக்குதாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு, இங்க பாருமா, உன்னோட சின்ன பொண்ணு சந்தோஷத்தை மட்டும் நீ பார்த்துட்டு இருக்கே, எங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமா வாழ வைக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையாமா, எதுக்காகமா எங்க ரெண்டு பேரையும் நீ கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்க, அவளுக்கு மட்டும் தான் நீ சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க, எதுக்காக அவளுக்கு மட்டும் நீ சப்போர்ட் பண்ற, அவ மட்டும்தான் பொண்ணா, நீ அவளை மட்டும் தான் நீ பெத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடி, இவ்வளவு ஈனத்தனமெல்லாம் பேசாதடி, எதுக்காகடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, அவ ரொம்ப பாவண்டி, இந்த வீட்டை நம்ம கையை விட்டு போக கூடாதுன்றதுக்காக தான் தானே வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறா, இதுல என்னடி தப்பு இருக்கு, இங்க பாருமா, தான் வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கல, தான் கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம கிட்ட காட்டுறாமா, வேற எதுவும் இல்ல, அவ அவ்வளவு திமிர் காட்டுறா, அதை புரிஞ்சுக்காம நீதாம்மா பேசிக்கிட்டு இருக்க, அவளுக்கு நீதான் சப்போர்ட்
பண்ணிட்டு இருக்க, இங்க பாருடி காவேரி ஒரு நிமிஷம் கூட அந்த மாதிரி யோசிக்கல. இந்த வீடு நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் விஜய் காவேரிக்காக அந்த வீட்டை வாங்குறேன்னு சொன்னாரே தவிர வேற எதுக்காகவும் இல்லடி. நீங்க என்னடி ஏதோ பேசுறீங்க, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு தாண்டி ரொம்ப கேவலமாகுது உங்களை பார்த்தா அப்படின்றாங்க. இங்க பாருமா, நீ அவளை மட்டும்தான்மா பெத்தியா, நீ அவளுக்கு மட்டும் இப்படி சப்போர்ட் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குதுமா. இங்க பாருடி, நியாயம் எங்க இருக்கோ அதை அங்க தாண்டி பேச முடியும். நியாயம் இல்லாத இடத்துல வந்து உங்ககிட்ட உட்காந்துட்டு பேசவாடி. நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. மனசுல எந்த பொறாமையும் இல்லாம எந்த வயிற்றுச்சலும் இல்லாம எதுக்குமே ஆசைப்படாம இருந்தா மட்டும் தாண்டி காவேரி மாதிரி வாழ முடியும். அவ எதுக்குமே ஆசைப்படாதனாலதான் இப்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு எல்லாமே சகல சலிப்பும் இருக்கு. நீங்க எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டு பொறாமப்பட்டு வயிற்றுச்சல் படுறதுனால தாண்டி உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. நீங்க அப்படி ஆசைப்படாம பொறாமப்படாம வயிற்றுச்சல் படாம இருங்கடி, அப்பதாண்டி உங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இங்க பாருமா, எங்களை பார்த்தா உனக்கு வயிற்றுச்சல் படுற மாதிரி இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடி அப்படிதாண்டி இருக்கு நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு, இங்க பாருடி சாரதா சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு, நீங்க 2 பேருமே அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் பண்றதை பார்த்தா எனக்கே கோவம் வருது. அதுவும் காவேரி நீங்க பேசுனதெல்லாம் அதாவது கேட்டுட்டு அமைதியா உட்காந்துட்டு இருந்தா பத்தியா, அதுக்காக காவேரியை இன்னும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்கடி. உங்களுக்கு அவ்வளவு திமிரு ஏறி போயிருக்குல்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசுறத நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன் பத்தியா, என்னோட தலையெழுத்து அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு யமுனா கிட்ட, யமுனா இங்க பாருடி, அவ காவேரி கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல, அதனால அம்மா அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை, அதனாலதான் இப்படி நம்மள மட்டம் தட்டி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும்டி, விஜய் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாரோ அப்ப இருந்து காவேரியும் விஜய் மட்டும்தான் அவளுக்கு அம்மாக்கு ரொம்ப பெருசா தெரியுறாங்க. நம்மளெல்லாம் காலில் மிதிக்கிற செருப்பு மாதிரி கூட நம்மளை எடுத்துக்கல, அவ்வளோ கேவலமா நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாரடி கங்கா, இப்படி எல்லாம் பேசாதடி, நீ பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருதுடி. நான் இப்போ வரைக்குமே 3 பேருமே ஒரே மாதிரி தாண்டி ட்ரீட் பண்ணி, அதாவது ஒரே மாதிரி தாண்டி பார்த்துட்டு இருக்கேன். எதுக்காக இப்படி எல்லாம் பேசி எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? இப்போ நீயும் நிம்மதியா இல்லாம மத்தவங்களையும் நிம்மதியா இருக்க விடாம எதுக்காக இப்படி அல்லாடிட்டு எல்லாருமே அல்லாட வச்சுட்டு இருக்க? நீ இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப தப்புடி. உன்னோட மனசுல இருக்கிற புத்தியை ஃபர்ஸ்ட் மாத்தடி. இப்படி ஒரு எண்ணத்தோட இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறவே மாட்டேன். இப்போ உன்னோட புருஷனை, அந்த குமரன் தம்பி பாவம், அவனை எதையோ பேசி இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போக வச்சுட்ட. இப்போ எங்களையும் இங்க இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருமா, நான் இந்த வீட்டை விட்டு போகணும் தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. இங்க பாருமா, என்னோட அத்தையை வர சொல்றேன், நான் என்னோட அத்தை கூட நான் கிளம்புறேன். எங்க அத்தை என்னதான் பேசினாலும் என்ன நல்லா தான் பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா இப்படி ஓரம ஜன்னல்லாம் யாருக்கும் காட்ட மாட்டாங்க அவங்க அப்படின்றாங்க. இங்க பாருடி, என்னை பார்த்து என்னடி வார்த்தை கேட்டேன், நான் ஒரு நாளாச்சு அப்படி பார்த்துட்டு இருக்கானடி. ஆமாமா, விஜய் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நீ அப்படிதானே பார்த்துட்டு இருக்க, 2 பேருக்குமே இவங்களுக்கு ஒரு மாதிரியும் அவங்களுக்கு ஒரு மாதிரியும் தானே பார்த்துட்டு இருக்க அப்படின்றாங்க. இங்க பாரு கங்கா, உனக்கு பொறுமையா சொல்றேன், இங்க பாரு பொறுமையா கேளு. இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு புத்தியோட இருக்காது கங்கா, ப்ளீஸ் கங்கா. ஏன் கங்கா இப்படி எல்லாம் பண்ற, எதுக்காக கங்கா அப்படி எல்லாம் பண்ற, ப்ளீஸ் கங்கா அப்படி எல்லாம் பண்ணாதுக்கா கங்கா அப்படின்றாங்க. இங்க பாருமா, நானும் உங்ககிட்ட பொறுமையா சொல்றேன், இந்த வீட்டை வித்துதான் ஆகணும். அதே மாதிரி இந்த வீட்டை காவேரிக்கு கொடுக்க முடியாது. இந்த வீட்டை வந்து நம்ம வள்ளி அக்காவோட புருஷனுக்கு தான் இந்த வீட்டை கொடுக்குறோம். அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு அவரு இந்த சென்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. வந்த உடனே நம்ம ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பேசிக்கலாம், சரியா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதாக்கு பயங்கரமா கோவந்துருது. இங்க பாருடி, யாரை கேட்டுட்டு இதெல்லாம் முடிவு எடுக்கிற நீ? இங்க பாரு, இந்த வீட்டை விற்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. அப்படி இந்த வீட்டை விற்கிறதா இருந்தா காவேரிக்கு தான் இந்த வீட்டை கொடுப்பேன், அப்படி இல்லையா இந்த வீட்டை விற்கவே முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது இங்க பாருமா, இந்த வீட்டை மட்டும் விற்கலன்னா எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். இங்க பாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்னு எனக்கே தெரியாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம யமுனா இருந்துட்டு, இங்க பாருமா, கங்காக்காவும் நானும் எவ்வளவு உங்ககிட்ட சொல்றோம், ஆனா காவேரி அக்கா தான் சொல்றதா உனக்கு எல்லாமே வேத வாக்கா எடுத்துக்கிட்டு இருக்கிறது எப்படி நியாயம்? நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கூட நீ மனசில் வாங்கவே மாட்டியாமா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, நீங்கள் 2 பேரும் நல்லதுக்கு சொன்னால் நான் காதில் வாங்கி கேட்பேன். நீங்கள் 2 பேரும் வீம்புக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா எப்படி நான் என்னால் கேட்க முடியும்? உங்கள் வீம்புக்கெல்லாம் என்னால் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இங்கே பாரு, நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டை விற்கணும்னு நினச்சா காவேரிக்கு தான் விற்கணும், அப்படி இல்லையா இந்த வீட்டை விற்கிறத பற்றி நீங்கள் யாரும் பேசக்கூடாது என்கிட்ட. இனிமே பேசினீங்கன்னா பயங்கர கோவமாக ஏதாச்சும் நான் சொல்லிடுவேன், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கங்கா இருந்துட்டு, இங்கே பாருடி யமுனா, இவங்க
இவங்கெல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கவே இல்லடி. இவங்க ரெண்டாவது பொண்ணு மட்டும் ரொம்பவே ஜாலியா சந்தோஷமா பணக்கார லைஃபை அனுபவிக்கணும்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம எக்கேடு கெட்டு போனா என்ன, நாசமா போனா என்ன, இவங்களுக்கு என்ன எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை அவ்வளவுதாண்டி, இனிமே நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி தாண்டி இருக்க போகுது அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நிவின் இருந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம யமுனா கிட்ட, இங்க பாரு யமுனா, என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல நிவின், இந்த வீட்டை விற்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், வேற எதுவும் இல்ல நிவின், நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்றாங்க. இங்க பாரு யமுனா, நீ எதுக்காக இந்த வீட்டை விற்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல நிவின், கங்காக்காகவும் பணம் தேவைப்படுது, எனக்கும் பணம் தேவைப்படுது அப்படின்றாங்க. இங்க பாரு யமுனா, உனக்கு என்ன பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க நிவின், நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னீங்களே, அதுக்காக தான் இந்த வீட்டை விற்க சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இங்க பாரு யமுனா, இந்த வீட்டை வித்து நான் பணம் கேட்டேன், நான் உன்ன எங்க அம்மா காசு கொடுத்தே நான் வாங்கல, இப்போ நீ காசு கொடுத்தா நான் வாங்கிடுவேனா, நான் எப்படி வாங்கணும்னு நீ நினைச்சு பார்த்த, அது மட்டும் இல்லாம அந்த வீடு உங்க அப்பா உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடை கட்டினாரு, அந்த வீட்டை போய் விற்கிறேன்னு நினைக்கிறியே, உனக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நிவின், நீங்களும் அவங்கள மாதிரியே பேசுறீங்க, கொஞ்சம் நேரம் நிறுத்து யமுனா, நீ பேசுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? அந்த வீட்டில் அவங்க அப்பாவோட ஞாபகங்கள் எவ்வளோ எமோஷனல்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறதுனால தான் அந்த வீட்டை விற்கக்கூடாதுன்னு காவேரியும் அத்தையும் நினைக்கிறாங்க. அதில் என்ன தப்பு இருக்கு? நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே பாரு யமுனா, இந்த மாதிரி வீட்டை விற்கிறத பற்றி இனிமேல் பேசுனீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பணம் தேவை இருக்குது? நான் உன்னை பணம் கேட்டேன்னா, நான் தான் லோனு போட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல, அப்போவே அது அப்படியே அந்த வீட்டை விற்று கொடுத்தாலும் நீ அந்த காசை வச்சுக்கோன்னு தானே சொன்னேன். இங்கே பாரு யமுனா, இதையும் மீறி என்கிட்ட காசு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தனா எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட யமுனா இருந்துட்டு, இனிமேல் இந்த வீட்டை விற்கிறத பற்றியே நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு இந்த வீட்டை விற்கிறதுல என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.